நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யாரு? வாங்கண்ணா. விக்கி உன்னை கூட்டின்னு வர சொன்னான். இந்த நேரத்தில் ஹலோ, யாருப்பா? நான் சரவணன் பேசுகிறேண்ணா. எந்த சரவணன்? டிரைவர் சரவணன்.
என்ன சொல்லுப்பா? இல்லை இந்த பணம் கேட்டிருந்தலண்ணா என்னன்னாச்சு? அப்பா இன்னும் கலெக்ஷன் பணம் வரல, வந்ததுக்கு அப்புறம் நானே கூப்பிட்டு கொடுக்குறேன்ப்பா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும். உனக்கு டயத்துக்கு எல்லாம் வேணும். வீட்டு வாடகை மல்லிகை சாமான் வாங்கவே காசு பத்த மாட்டேங்குது. ஓனர்கிட்ட பணம் வாங்கிட்டு வானா வெறும் கையை வீசிட்டு வந்து நிற்கிற. ஒவ்வொரு மாசமும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா? எவன் வாங்கிட்டே ஃபோன் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்க? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நல்ல பண்ணி வாங்கி வச்சிருக்கலாம். இன்னைக்கு நீ பணத்தோட வரல. சி, நான் ஒரு மனுஷன், எனக்கு குடும்பம் வேற. தினமும் இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. புள்ள வேலைக்கு கிளம்பும் போது திட்டி திட்டி அனுப்புறா. ச்சே. ஆமா, திட்டுறதால உன் பையனுக்கு அப்படியே ரோஷகிஷம் வந்துட போகுது. இன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு தானே வரப்போறான். ஏதாவது பேசு, சோறு தண்ணி இல்லாம பண்ணிடுறேன். யாஷிகா, யாஷிகா, யா டாட். சீக்கிரம் ரெடி ஆகம்மா. நீ கிளம்பினாதான் நானும் வெளியில் கிளம்ப முடியும். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுவேன்? நேரம் ஆகுதுல்ல. சாரி டாட், ஐ அம் கமிங் ஃபியூ மினிட்ஸ். சீக்கிரம் சீக்கிரம். ஓகே டாடி, ஐ அம் கமிங். இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்த மகன் தலையில் கட்டையால் தாக்கிய தந்தை, இரத்த வெள்ளத்தில் மகன். அவரது தவறுகளை தட்டி கேட்டதால் தந்தை ராகவன் வெறிச்செயல். நாடு நாசமாக போச்சு. சார் வணக்கம் சார். என்ன சரவணா? ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸாக வேணும் சார், அர்ஜென்ட்டு. போன வாரம் தானே அட்வான்ஸ் பண்ண வாங்கினேன். என்ன இது, ஒவ்வொரு மாதமும் சம்பள தேதிக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டே இருந்தால் என்ன பார்த்தேன்? இது வாங்குற பணத்தை என்ன பண்ணுற நீ? இல்லைப்பா, இனிமேல் சம்பள தேதிக்கு முன்னாடி நான் வந்து உனக்கு பணம் கொடுக்க மாட்டேப்பா. நீ கேட்டப்பெல்லாம் உனக்கு நான் வந்து பணம் கொடுத்தேன் பாரு, அது என்னோட தப்பு. சார் அது இந்த பாரு, பொண்ணு ரெடி ஆகிட்டா பாரு. போ, வண்டி ரெடி பண்ணு, போ போப்பா. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நல்ல பண்ணி வாங்கி வச்சிருக்கலாம். டாட், ஷாப்பிங் போறேன். 2 lakhs. Thank you so much dad. யாஷு, Yes dad. கையில் கேஷாக எடுத்துகிட்டு போகிற, ஜாகிரதை. Don't worry dad, I will take care of it. Bye. பாய். சரவணன், மேடம். எதுவும் பிரச்சனையா சரவணன்? இல்லை இல்லை மேடம். இல்ல, ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு வர, ரொம்ப டல்லாவே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை மேடம். பரவாயில்ல, சொல்லுங்க சரவணன். பணம் பணம் தான் மேடம் பிரச்சனை. இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இப்பதான் ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். இந்தாங்க, இது வச்சுக்கோங்க. பரவாயில்ல, வேணாம் மேடம். பரவாயில்ல, இது வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறாளோ? என்னையா, அட்வான்ஸ் பண்ண வாங்கிட்டு வந்தியா? ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா? வாயா என் வெள்ளக்கட்டி, மழை பெஞ்சா தெரியுமா காஞ்ச வரட்டியோட நாத்தம். 2000 ரூபாவை நீட்டுற, உனக்குலாம் வெக்கமா இல்ல? அதான் போன வாரம் வைன் ஷாப்ல போய் குடிச்சிட்டு வந்திருக்கே, அதுவும் 5000 ரூபாய்க்கு.
எப்படி உங்க ஓனர் அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பாரு? என்னடா இவளுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உனக்கு சப்ளை பண்ணானே ஆறுமுகம். அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லியிருக்கான். நீ தான் போகும்போது டிப்ஸ் கொடுக்காம போயிட்டியாமே. அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு போறப்போ உன் நண்பன் பாட்டில தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிருக்கான். திமிரு. 5 பைசாக்கு துப்பில்லைனா கூட ரவுடிசம் குடி இதெல்லாம் பண்ண தெரியும் நல்லா. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்காம ஒத்தையில கஷ்டப்படுறதுதான் மிச்சம். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? என் மூஞ்சிலே முழிக்காத. என்னத்துல அண்ணி இப்படி பேசிருச்சு? கேட்குற எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குண்ணா. ரொம்ப பாவத்தில் நீ. ஏய் விட்றா, வழக்கமாக நடக்கிறது தானே. இல்லை தலை, இந்த விஷயத்தை இங்கேருந்து பேசக்கூடாது. நேராக ஒயின்ஷாப் உட்காந்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட 200 தான் இருக்குது. நான் வேற சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். அதான். டேய், அவரே வீட்டு பிரச்சனைக்குன்னு வந்திருக்காரு. தலை ஓசி குடிக்க எப்படி அடி போடுது பாரு. இவர் பெரிய அப்பா டக்கரு, சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டார். கிறுக்கு பயத்தலை. தலை நீ போய் ரெஸ்ட் எடுத்தலை போத்தலை. சிக்கன்லாம் சாப்பிட மாட்டிங்களா? வைக்கிற ஆப்பு இருடி. அது இல்லை, அவரே கஷ்டத்தில் ஏதாவது பேசலான்னு வந்திருக்காரு. லூசு மாதிரி இல்லைண்ணே. குர்ரா எவ்வளோடா வச்சிருக்க? என்கிட்ட ஒரு 200 குர்ரா. நான் சிக்கன் இல்லாமல் சாப்பிட்டா வெண்ணெய். நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் காத்திரிக்கா, நெய்த்து வச்ச மீன் கொயம்பு என்னை இசைக்குதையா, நெய்த்து வச்ச மீன் கொயம்பு என்னை இசைக்குதையா, இசைக்குதையா 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 இசைக்குதையா. யோ, இவ்வளோ வயசாயும் உனக்கு ஆட்டம் ஆடங்கல? பொட பொட புண்ணாக்கு வந்துட்டான். கொண்டையில 3 முழம் மல்லிப்பூ வைக்கலாம் போல இருக்கு. ஆளப்பாரு பெருசா. ஏய், என்னடா இது? மண்டைய உடைக்கிற மரண பொண்டவாடா இப்படி அடுக்கி வச்சிருக்க? மூஞ்சில சுடுதண்ணி ஊத்திடுவேன், மூடிட்டு கோரு. ஏய், நிறுத்துறா. எதுக்குடா சுடு தண்ணி ஊத்துவ? ஏன்டா சுடு தண்ணி ஊத்துவ? டீய ஊத்துறா. அதுவும் சுடு தண்ணி மாதிரி என்னடா இருக்கு? வந்துட்டான் பெருசா பேசுறது. ஆட்டம் ஓவரா இருக்கு. டேய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதாடா? எழுந்துடுறா, வைடா. டேய், என்ன இது? என்னடா டீய ஆட போட்டு மூடி இருக்க? அவுத்து போட்டா அசிங்கமா போயிரு, அதான் ஆட போட்டு மூடி இருக்கு. போத்து. ஏய், என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுதா? வேணாம், எங்கிட்ட வச்சுக்காதீங்க, பேஜார் ஆயிடுவீங்க. என்ன இவன் ஓவரா பண்றான்? இவன் வண்டா வளத்தை அவுத்து விட்டுற வேண்டியதான். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? தலைவருக்கு 1 வருஷம் பாருங்கன்னு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? வாய்ப்புள்ள மாட்டி விட்டுட்டானே. அது என்ன தம்பி 1 ரூபா சாம்பு ஆறுமுகம்? அப்படி கேளுண்ணா, தலைவர் ஒரு நாள் கொளுத்து வேலைக்கு போய்கிறாரு. நைட்டு நேரம் சோனு மழை. சரியா? தலைவர் என்ன பண்ணாரு, சரகை போட்டு அங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு. மிட் நைட்ல யாருக்குமே தெரியாம அங்க கொளுத்து வேலைக்கு வந்த ஆன்டி பக்கத்துல போய் பார்த்துட்டாரு. பார்த்ததும் இல்லாம மேல கையை வேற போட்டுக்கிறாரு. இதுக்கு மேலே இங்க இருந்தோம். உக்காரியா, பெரிய மனுஷன் பேசிக்க இருக்காருல்ல. தம்பி நீங்க சொல்லுங்க. அப்புறம் அதுவும் ஒத்துக்கிச்சு. இருந்தாலும் அது மேல இருந்து வந்த நாத்தம் தலைவரால் தாங்கவே முடியல. உடனே தலைவன் ஐடியா பண்ணி என்ன பண்ணிடுறாப்புல, பாக்கெட்ல இருக்கிற 1 ரூபாய் சம்பளத்தை குத்து இந்த அம்மா போய் குளிச்சுட்டு சொல்லிக்கிறாரு. அவங்களும் போய் குளிச்சுட்டு வந்துக்கிறாங்க. அப்புறம் நான் கதையை முடிச்சுக்கிறாரு. அன்னில இருந்தா தலைவருக்கு 1 ரூபாய் சாம்பாருமுன்னு பேரே வந்துச்சு. யோ, பாக்கெட்ல சாம்பு வச்சுட்டே தெரியா? நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையே, ஒரு நாள் வசமா மாட்டுவடி, அப்புறம் செல்ஃப் எடுக்காம போயிரும். பாத்துக்க. ஏய் வாயா. ஏய் விக்கி, தலைக்காரு வருது பாரு. என்ன தலைக்காரு நிக்காம போகுது? தலை 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 புடி தலை.
நிம்மதியாக சாப்பிட விட முடியலடா. என் பொண்டாட்டி நான் அசிங்கமாக திட்டுறது மட்டும்தான் என்ன ஆபத்துக்கு வருது. சி விடு தல, எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தானே, ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி பேசுகிற. இல்லடா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியல. கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ஹீரோ மாதிரி நான் பார்த்தா, ஆனால் இப்போ ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் காரணம் பணம் தானடா. இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்ற? சண்முகம் பண்ணுற தொழிலை பண்ண போகிறேன். என்ன தலை சொல்கிற? திருட்டா? ஏய் பொத்துரா, தலையை தில்லா பேசுது, நீ என்னமோ தவுடுற. நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு திட்டு தொழில் பண்ணுறவன் எவன்டா உள்ள இருக்கிறான்? செயின் இருக்கிறவன், நோட் அடிக்கிறவன், பொம்பளைங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவன், இதெல்லாம் போலீஸ் கொடுக்க வேண்டிய கட்டிங்க குத்துட்டு வெளியே சந்தோஷமாக தான் இருக்கிறானுங்க. ஏன் நம்ம சண்முகம் திட்டு தொழில் பண்ணி என்ன அவன் உள்ளே இருக்கிறான்? நம்ம கூட சந்தோஷமாக சரக்கட்சி தானே இருக்கிறான். தலை முடிவே பண்ணிட்டியா? ஏய் அமுத்திரியா? தலை, எங்கிட்ட ஒரு ஆண்டி இருக்குது, ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கிளி பிடிச்சா எப்படியும் 10 பவுன் தேரும். நீ ஒன்றும் கவலைப்படாத, கிளி பிடிச்சிட்டு பணத்தோடு வரேன். இந்த சமூகத்தை நம்பிட்டல, நீ கவலைப்படாமல் இரு. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு பணம் வேணும். எத்தா பண்ணாலும் சொதப்பாமல் பண்ணுங்க. இதையோ யோசிச்சிட்டேன். தலை நல்லா யோசிச்சு பார்த்தேன் தலை. சூதுகம் படத்தில் என் தலை கூட இதே தொழில் தான் பண்ணிச்சு. நாமளும் அதே மாதிரி பண்ணா வேற லெவலில் செட்டில் ஆயிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத தலை, நாங்கள் பார்த்துக்குறோம். சண்முகம் வா போகலாம். ஆமாம், கிளி பிடிக்கணும்னு சொன்னீங்களே, கிளி பிடிச்சி நாம் என்ன பண்ண போகிறோம்? தோசியம் பார்க்கத்தான். கிளி பிடிக்கிறேன், செயின் அடிக்கிறதுடா. போடா, தலைகிட்ட பேசிட்டு வரேன், போடா. சண்முகம் ஆர்வ கோளாறு, பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். எப்போ வந்தாலும் இச்சின்னு முத்தம் கொடுக்கறதே வேலையா போச்சு. போதும், ஆளை விடுடா சாமி. இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டியா நீ? ஏய் கோச்சிக்காத பேபிமா, போதும்னு சொல்றேன். என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? எங்க வீட்டில் வேற மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க சொல்லும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பல வருஷமா சொன்னதே சொல்றதுக்காக தானே வந்திருக்க. உனக்கு தேவை என் உடம்பு தானே. வந்த வேலை முடிஞ்சதுல, கிளம்பு. மற்ற பொண்ணுங்களை மாதிரி ஒரு இடம் பார்த்ததில்ல, வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. இந்த பீச்சை சுற்றி சுற்றி தான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. போடாங். எதுக்கு பீச்சுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வரீங்கன்னு இப்போ தானே புரியுது. உன் மேலே சத்தியமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நம்பு, உன்னை நான் மகாராணி மாதிரி. டேய், இன்னைக்கு எதை எடுத்தாலும் காசு தான். காசு இல்லாமல் ஒன்றுமே பிடுங்க முடியாது. கொஞ்சம் புரிச்சுக்கடா. ஒரு நல்ல வேலையை பாரு, எனக்கு வீட்டில் இருந்து கூட்டிட்டு போடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா விக்கி. அசால்ட்டு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை.
மாட்டின மாட்டடி அடிப்பானுங்க. அண்ணே நானே கோயிலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன், என்ன போய் பயமுறுத்துற? இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அதோ அங்கே புழு கலர் வீடு தெரியுது பாரு. ம் ஆமாம். புழு கலர் வீட்டிலேருந்து அந்த ஆண்டி மல்லிகை கடைக்கு வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ம் அந்த 1 நிமிஷத்தில் கரெக்டாக போய் அசால்ட் பண்ணு. திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக பண்ணு. நீ சொதப்புன பைக் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன், ஓகேவா? சரிண்ணே. பருப்பு மாதிரி போகுது, மனசில் ஹீரோன்னு நினப்பு. ஐயோ கத்தி எடுக்கிறான ஆர்வ கோளாறு. மாட்டினான்டா. எவ்வளவோ சொன்னந்தல, இவன் தான். சதை பின்னு வந்துட்டு அடுத்து என்னடா பண்ண போறீங்க? இன்னொரு மார்க்கமாக இருக்கு. டேய் நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவர் திங்கிங்காக இருக்கேன். மாமா நேற்று ஃபோன் ஆட்டையை போட்டு போதையை போட்டு வீட்டுக்கு போனோம். அர்ஜென்ட்டாக பாத்ரூமுக்கு போனேன். பாத்ரூம் அதை திறந்தா லைட் எரியுது, 3 ஆஃப் ஆகுது. திறந்தா லைட் எரியுது, 3 ஆஃப் ஆகுது. திறந்தா லைட் ஏதாவது வயிறு கீழே விட்டுருக்கும், ஒழுங்கா பாத்தியா? அதெல்லாம் அர்ஜென்ட்ல போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? மறுபடியும் கதவை திறந்தா எரியுது, 3 ஆஃப் ஆகுது. அடச்சி மூடு. மூடிட்டேன் அப்படியே போய் படுத்துட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் அதே யோசனை. எவனுக்கு என்னென்னோ பிரச்சனை வருது, உனக்கு என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? வரணும்ல. போன் பண்ணாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுது. ஒரு நிமிஷம். ஆமாம், செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, பேசு. ஒரு நிமிஷம். சொல்லுமா தங்கச்சி. ஹலோ அண்ணா, அந்த மூதேவி அங்கே தான் கீழே. ஆமாம் இங்கே தான் இருக்காப்ல. ஒரு சின்ன போர்டு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அவனோட போன போடு. அது வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாப்ல. நான் வந்தோம் சொல்கிறேம்மா. என்ன விஷயமா? நேற்று ராத்திரி ஃபுல் போர்டில் வந்துக்கின்னு ஃப்ரிட்ஜை திறந்து தோசை மாவில் ஒன்று கச்சிட்டு போய்க்கலாம். வீட்டுக்கு வந்தா விளக்கு மாறு பிஞ்சு போயிடும்னு சொல்லி. சரி 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 ஓகே ஓகே சரிம்மா. வச்சுட்டுமா? ஏண்டா டேய், தோசை மாவுல உப்பு போறதுக்கு இப்படியா பண்ணுவேன்? டேய் டோமரே, நீ பாத்ரூம் கதவை திறந்து ஒண்ணுக்கு போகல, ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து உள்ள ஒண்ணுக்கு எடுத்து வச்சிருக்க.
சீட்டு திரும்ப பாட்டில் இருக்கு. யாரா வச்சா? என்னடா ஒயின் ஷாப்பில் ஒரே சைஸாக இருக்கீங்க? சைஸை பக்காத வேலை நச்சுன்னு இருக்கான்னு மட்டும் பாரு. இதில் டபுள் மீனிங் வேற. போய் ஸ்நாக்ஸ் எடுத்துடாடா பட. ஏய் ஒரு மார்க்கமாக தான்டா இருக்கீங்க. இந்தா பாரு, சரக்கு சைடு செய்யணும்னா முன்னாடியே சொல்லணும், அப்பதான் கிடைக்கும். ஓகே, சரிங்க புரியுதா? அந்த அளவுக்கு ஐயா பிஸி. அரையும் சேர்ந்து முழுசா வேலை செய்து பாடுறா. இவனு வேற. டேய் மச்சான், என்ன ஆரம்பிச்சிங்களா? என்ன மச்சான் ரெடியா ஊத்தி வச்சிருக்கீங்க போல. போடு மச்சான் போடு. சரி சரி சரி. வேற ஐயா. ஏய் யார் மச்சான் சும்மா ஃபோன் வந்துட்டே இருக்கு, கட் பண்ணிட்டே இருக்கு? சொந்தக்காரங்க. ஓ அப்படியா? கடன்காரங்கடா. அது ஒரு பெரிய கதை. ஒன்றும் இல்லை மச்சான், பேங்க்காரனுங்க ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கடா. கடனை கட்டுன்னு. ஒரு நாள் ஒரு ஃபிகர் ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்டுச்சு. ஸ்வீட் வாய்ஸ். ஒரு 10 நிமிஷம் கடலை போடலாமேன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். போகிற போக்கில் மனசு மாதிரி லூமான்ல லோன் போட்டேன். வாங்கின நாள்ல இருந்து மச்சான் இந்த பேங்க்காரங்களாம் முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. வா தூங்க முடியல, சாப்பிட முடியல, உட்கார முடியல, கக்கூஸ் போட மாட்டேன்றாங்க. வாங்கின காசுலாம் என்னடா ஒண்ணு? போன மாசம் ஒரு பெரிய பார்ட்டி வச்சு எல்லாரும் நல்லா ஊத்துனோம்ல, அது அந்த காசு தான். அவன் ஃபோன் பண்ணல டோமர் இங்க வர சொல்ல. எப்ப நான் கிளம்புறேன். ஏய் வர சொல்றா அவனுங்க. வர சொல்றா. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்டா. ஹலோ ஹலோ அண்ணே, குமாரா பேசுறேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நேரா வலசரவாக்கம் வந்து லெஃப்ட் சைடுல சிறுதேவி குப்பம்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு கிட்ட வந்து நான் கால் பண்ணுங்கண்ணே. குப்பம் தான். சரி வரேன். சரி. ஏமாச்சி நான் தான் வீட்டில் உட்காந்து தனியாக சரகடிச்சாலும் இந்த மாதிரி பால கும்பலா கஜன்னு மகளோட மகளாக உட்காந்து சரகடிச்சா ஒரு தனி சந்தோஷம் இல்லை மாமா ஒரு ஹாப்பிடா. தலை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுடா. தலையை இப்படி பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கு. பாடுறா வெக்கத்தை பாடுறா. ஏய் நீ ஏன்டா வாயா பார்த்துனுக்குற? சரகு ஊத்துறா. அண்ணா அந்த சிறுதேவி குப்பம் போட்டுக்கிட்ட வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எதுல வந்தீங்க? பைக்கா? ஆமா. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா போட் வந்து நேரா உள்ள வந்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும் போது ரைட் சைடுல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க நல்லா கும்பிட்டுக்குங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கும்பிட்டீங்களா? அப்படியே நேரா வந்துட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல மகாத்மா காந்தி தெருன்னு போட்டுருக்கா. உள்ள போயிட்டீங்களா? ஐயோ அது முட்டுச்சந்தனே. யூ டர்ன் பண்ணுங்க. யூ டர்ன். வெளியே வந்து லெஃப்ட் எடுங்க. வந்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அரச மரம் தெரியுதா? அதுக்கு முன்னாடி இந்த பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச மாதிரி பாட்டு அணைச்சு பிடிச்சிக்கிட்டு ஆம்பளைங்களா போறாங்களா வர்றாங்களா? அதான் அதுக்கு எதிர்த்தாப்லயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. உள்ள வாங்க பேசிக்கலாம். ஒயின் ஷாப் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம பசங்க தான். வாங்க வாங்க. மச்சான் வந்துதான் மச்சான். பக்கு பக்குன்னு இருக்குது. உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. தலை அப்படி பார்க்காத தலை. உயிர் பிழைச்சி வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்ன பெரிய பருப்பு மாதிரி உட்காந்துக்கிறான். பாசு ஒரு கட்டிங் கொடு. பாசு உனதானே கேட்குறான், சர கொடு. பாசு உனதானே காடின்னு கேட்குறான், சர கொடு. பாசு
அடித்தோம் குடிச்சோன்னு சந்தோஷமாக போய்க்கு இருந்துச்சு. ஆர்வ கோளாறுல ஏதாவது சொதப்பிக்கிட்டே இருப்பியா? தலை எவ்வளோ ஃபீல் பண்ணுது பத்தியா? தலை கவலைப்படாத, பெருசாக பண்ணுறோம். வாயா, சீக்கிரம் வாயா, வாயா. வந்து தொழடா, வாடா. கடவுளே, தொழுக்கு பூசு கொஞ்சம் காப்பாத்துவா. ஏய், என்ன பண்ற? என்ன சீசன் பார்த்துட்டு இருக்க தல. ஏய், என்ன பண்ற? குர்ரா தல, ஸ்டாரா சாதாவா தல? சுத்தம். அருமை. என்ன பண்ற? தல, மிஷின் லேட்டஸ்ட் மாடல் தல. கையில கடை பைட்டை கொடுத்து படத்தை நம்ம எடுக்கலாம் தல. ஏய், பிச்சு. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஏடிஎம் ஓப்பன் பண்ணுற முதல்ல நம்மளாக தான் இருப்போம். தலை, போலீஸ் தலை. போலீஸ். லசனாபுரம் போனீங்க? அது எங்கள் ஏரியா சார். அடிக்கிறது கொள்ள, இதில் தொழில் தர்மம் வேற. இதுக்கு முன்னாடி அசால்ட் பண்ணியிருக்கியா? நம்மளை பார்க்குறானே. ஏய், அங்கே என்னடா பார்வை? இதுக்கு முன்னாடி அசால்ட் பண்ணியிருக்கியா? இல்லை சார். அசால்ட் பண்ணுறையாவது பார்த்துருக்கியா?
இல்லை சார். பண்ணதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவன் யாரா? அவன் கூத்து தெரியுமா? போன மாசம் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கான். திருட போன இடத்துல மீன் குழம்பு வாசனை தூக்கி இருக்கு. மீன் குழம்பு வாசனையில மயங்கி மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அங்கேயே கவுந்தடிச்சு படுத்துட்டான். அந்த கேஸு போன வாரம் தான் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. வந்தோம். தலை வேற மார்க்கமாக பார்க்குது. கோத்து விட்டாப்புலையே. இவனை நம்பி கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சூப்பரா. அது என்னடா ஒரு சில பொண்ணுங்க பின்னாடி மட்டும் சுற்றி இருக்கீங்க? அதுவும் ஒரு வாரமா ஒரே ஏரியாவில். இதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையில்லையேடா. என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுமே? இல்லை சார், நாங்கள் ஏடிஎம்மில் தான் மாட்டினோம். அதை பற்றி கேட்காம கொள்ளடிச்சதை பற்றி கேட்குறீங்க. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்கிறியா? அதென்னடா ஒரு சில பொண்ணுங்க பின்னாடி மட்டும் சுற்றி இருக்கீங்க? இல்லை சார், அவங்க கிட்ட தான் ஐஃபோன் இருந்துச்சு, அதான். அடக்கிருக்கு பயல, ஐஃபோனை பார்த்த நீ அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா பார்க்கல. அடுத்து இது வேற. கான்ஸ்டபிள், அந்த லத்தி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, ஏய், என்னது இது? என்னடா பண்றா? கான்ஸ்டபிள், இவனுங்களை அனுப்பி விடுங்க. ஏய், நில்லுங்கடா. உங்களை சும்மா விட்டே நினைக்காதீங்க. ஏதோ கட்டிங்க்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டீங்கன்னு விடுறேன். இனிமே அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயாவது பார்த்தேன், லத்தி வராது, நாடு தான் வரும். ஏய், என்ன மைண்ட் வாய்ஸ் ஓடுது? போங்கடா. உத்தரவு போட்டாரு. ச்சே, எவனோ பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய மான மரியாதையே போச்சு. எந்த நேரமும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்ட மனைவியை பலமுறை கணவர் கண்டித்தும் திருந்தாததால் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி மனைவியை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்தவர் அமிர்தலிங்கம் திருப்பூரில் வசித்து வரும் நிலையில் அங்குள்ள காய்கறி சந்தையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவரின் மனைவி சித்ரா. இவர்களுக்கு 2 மகள்கள். இதில் சித்ரா டிக்டாக்கில் வெளியிட்டு பிரபலமானவர். மத்தியானமும் ஆளை காணோம். சாயங்காலம் வந்த குளிச்ச உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. எங்கே போன நேத்தலாம்? வீடியோக்களை அவர் வெளியிட்டு வருவதால் ஏராளமான ஃபாலோவர்களும் கிடைத்துள்ளனர். யோ, உன்னதையா கேட்குறேன், நைட்டெல்லாம் எங்கே போனேன்னு? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நேற்று நைட்டு குடிச்சிட்டு எங்கே கூத்தடிச்சேன்னு கேட்குறேன். எரும மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்க. சொல்லி எங்கேயா போன? கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். நீ எப்பா பார்த்தாலும் பணம் காசுன்னு கத்தினா இருக்கிற நீ என்னதான் பண்ணுவேண்ணா? ஏ, நானும் ஒன்னா தானே இந்த நிலைமைய. வயசுக்கு தகுந்த பழக்கம் கிடையாது, வருமானத்துக்கு தகுந்த செலவும் கிடையாது. அர்ரமெண்டல் மாதிரி உன்னை சுத்திட்டு இருக்கேன். அதோட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு கூத்தடிக்க வேண்டியது. அப்பெல்லாம் உனக்கு பொன்னாடி ஞாபகம் வரலையோ? அப்பெல்லாம் உனக்கு வீட்டு ஞாபகம் வரலையோ? நான் நிம்மதி தரலன்ற ஞாபகம் மட்டும்தான் உனக்கு வருதாங்க. அதானே, நல்ல வயிற்றுல போறதானே நல்ல புத்தி வரும். என்னப்பா இதெல்லாம்? அவ என்னதானப்பா சொன்னா? சொல்லிட்டு போட்டோம். நீ ஏன்ப்பா கோவப்படுற? ஏன் உங்க கையை இறக்கிட்ட? ஒரே அடி அடிச்சு கொன்னுடு, அப்பயாவது நிம்மதியா இருப்பல்ல. என்ன தலை மிட் நைட்டில் ஃபோன் பண்ணியிருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோயேன்,
நக்கின்னு தான் போகணும். நாம் நேர்மையாக வாழ்றதுக்கு இந்த ஊரும் ஒத்துழைக்காது, நம்ம வீட்டில் இருக்கவங்களும் ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு முடிவு வந்துட்டு ஏமாற்ற வேண்டியது தான். ஒன்றுல ஏமாற்றி துட்டு சம்பாதிக்க வேண்டியது தான். என்ன தலை சொல்கிற? நீயா? நானே ஒன்றும் பண்ண முடியுமா? நீ தான்டா மூஞ்சில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுனுக்குற, நீ தான் பண்ணு. நான் எப்படி தலை? ஏய், அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? ஏமாறுற வரையும் ஏமாத்திர வந்து தான்டா இருப்பான். அதான் இந்த காலத்து பொண்ணுங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுன்னு போலி ஐடியா தான் நம்பி நிற்குதுங்க. அந்த ரூட்டை புஷ்னு போயிடலாம். பார்த்துக்கலாம். என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காஷஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தல, இன்ஸ்டாகிராம்ல செம்ம ஃபிகர் ஒன்று மாட்டிருக்கு தல. எப்படி சொல்றது? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. கலர்னா கலரு, வேற லெவல் தெரியுமா? ஏய் போதுலடே ஐயா. தல, நான் சொல்றத கேட்டுக்கோ. அந்த பொண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சானா வேற லெவலில் செட்டில் ஆயிடலாம். அது உன் கையில் தான்டா இருக்குது. அந்த பொண்ணு ஃபோட்டோவை காட்டு. ஒரு நிமிஷம். என்னடா நொன்னுகிற? ஒரு நிமிஷம் கூட. என்னடா சுற்றி நிற்குது? இல்லை, ஏதோ நெட்வொர்க் பிரச்சனையாக இருக்கும் போல. நெட்வொர்க் பிரச்சனை, உன் ஃபோனு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இந்த விரைவிக்கு அந்த பொண்ணை ஒழுங்காக உஷார் பண்ணுவியா? என்ன தலை இப்படி கேட்ட? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அதெல்லாம் அசால்ட் பண்ணி அசால்ட் பண்ணுற மூஞ்சப்பாரு. நீ தேவையில்லாமலாம் தோறாத. நான் என்ன சொல்லணும் அத்தை மட்டும் மூடி நீ செய். அந்த பொண்ணை மட்டும் நீ உஷார் பண்ண வச்சுக்கோ. சத்தியமாக சொல்ல காண்டாடி வேணா. சரி தலை, ஆனால் நிறையா பணம் வேணுமே நம்மக்கிட்ட. ஆமாண்டா, பணம் செலவாகும் தான். நான் பார்த்துக்கலாம். என் தலை அடமானம் வச்சாது. உனக்கு துட்டு நான் உஷார் பண்ணுவேன். அந்த பொண்ணை நீ உஷார் பண்ணு. ஆனால் அந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வர பொண்ணு மாதிரியே இருக்கா. பா, ஆமாண்டா, அதுதானே இதெல்லாம் பண்ணுகிறேன். நானே இருந்தா தித்திக்கும். கொஞ்சம் நெருப்பம் பட்டா பத்திக்கும். உன் பக்கம் நானே இருந்தா தித்திக்கும். எங்க வைக்காதே, மனச தூங்க வைக்காதே. சித்தாத கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு வந்தாலே சுந்தரி கிக்கல. கையோட கூட்டிக்கிட்டு ஜோடி போட்டுக்கிட்டு கணக்கு பண்ணுடா மாப்பிள்ள. Move your body, bring the noise. Move your body, come on, give it to me.
give it to me. Give it to me. Give it to me. Give it, give it, give it, give it, give it. கண்ணுக்குள் பம்பரத்தை பாரு, இதழில் சிந்துவேன் காமன் பழச்சாறு. கண்ணுக்குள் பம்பரத்தை பாரு, இதழில் சிந்துவேன் காமன் பழச்சாறு. தொட்டாலே தொட்டா பெட்டா போகலாமே, மடியில் சொர்க்கம் ஒன்ன காணலாமே. தொட்டாலே தொட்டா பெட்டா போகலாமே, மடியில் சொர்க்கம் ஒன்ன காணலாமே. தள்ளி நிக்காதே, எனக்கு கொள்ளி வைக்காதே. சித்தாட்ட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்தாலி சுந்தரி கிட்டல. கையோட கூட்டிக்கிட்டு ஜோடி போட்டுக்கிட்டு கணக்கு பண்ணுடா மாப்பிள்ளை. பத்து விரல் தொட்ட உடனேயே நீ பட்ட துயர் அத்தனையும் போகும். முத்தமிடு இட்ட உடனேயே எனது முன்னழகு மெத்தையன ஆகும். கரார காட்சியெல்லாம் காட்டட்டுமா, தீராத காமப்பைய ஓட்டட்டுமா, நவால சித்திரங்கள் தீட்டட்டுமா, நாடோறும் தேனையாளி ஊட்டட்டுமா. பட்சி வந்தேனே உனக்கு இச்சு தந்தேனே. என்னோட ஜோடி இவ சரணாட்டு ராணி இவ வந்தாலே லட்டு போல கையில பூ போல கண்ண வச்சு சின்ன மேல சின்ன வச்சு வந்தவள ஜெயிச்ச ஸ்டைலுல. பஞ்சும் நெருப்பும் பட்டா பத்திக்கும், உன் பக்கம் நான் இருந்தா தித்திக்கும். பஞ்சம் நெருப்பம் பட்டா பத்திக்கும், உன் பக்கம் நான் இருந்தா தித்திக்கும். எங்க வைக்காதே, மனச தூங்க வைக்காதே. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்தாலே சுந்தரி கிக்கல. கையோட கூட்டிக்கிட்டு ஜோடி போட்டுக்கிட்டு கணக்கு பண்ணிட்டேன்டா மாப்பிள்ளை. சித்தாட்ட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்தாலே சுந்தரி கிக்கல. கையோட கூட்டிக்கிட்டு ஜோடி போட்டுக்கிட்டு கணக்கு பண்ணுடா மாப்பிள்ளை. இருக்கு மிக்கி மவுஸ் வாயினே தான். டேய் ரொம்ப ஓவராக தெரில, காலையிலேருந்து அவசாரம் பண்ணிகிட்டு இருக்க. ஏய் ஃபிகர் உசார் பண்ணுறதை பற்றி நீ எனக்கு சொல்லித் தராத சரியா? ஏய் நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம், உஷார் பண்ணுறதை பற்றி எங்ககிட்ட சொல்லாத. உசார் பண்ணி கிழிச்ச என்ன மெசேஜ் அனுப்பி ஒன்று கூட ரிப்ளை வரல. ஒரு டீய போடியா. அண்ணே என்னண்ணே வேட்டியை ஓரமா பிடிச்சிட்டு வந்துக்கிருக்க? அட கம்முன்னு கிடப்பா, அத்தை போய் கட்டி கிடக்குறேன். சொல்றியா இப்ப டீயை தூக்கி மூஞ்சில ஊத்தவா? எப்ப பார்த்தாலும் டீயை மூஞ்சில ஊத்திடுவேங்கிறானே. சொல்ல கட்டிட மாட்டான் போல இருக்க. டேய் டீயை குத்துட்டல, அப்புறம் நீங்க எகர்ற காத்து வட்டம். ஏய் ஒருவா சாம்பு என்னாச்சுன்னு கேட்டையா? சொல்லியா? சொல்றேன் இருப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று ராவில் போதை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்படியே ஊட்டாண்ட போய் படுத்துக்கினா படுத்ததும் சும்மா இல்லாத என் பொண்டாட்டி மேலே அப்படியே கையை தூக்கி போட்டேன். அப்புறம் அவளும் ஆடாத அசையாத அப்படியே கம்முன்னு பத்துனுண்டா. சரி அசந்து தூங்குறாளேன்னுட்டு சும்மா லைட்டா காலை தூக்கி மேலே போட்டேன். பாரா ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா இருக்கும். கீழே திக்கு 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 திக்குன்னு ஒரே எரிச்ச. பாபா 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 பா என்னடா இப்படி எரிதுன்னுட்டு திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தேன்.
பார்த்தா என் காலாண்ட பக்கத்து வீட்டுக்காரி நிக்கிறா சுடு தண்ணி ஊத்திட்டு ராவுல போதையில வந்து படுத்தது நம்ம வீடு இல்ல பக்கத்து வீடுன்னு அப்பதான் தெரிஞ்சுதுப்பா. நல்ல காலம் அவ வீட்டுக்காரன் வேற வெளியூர் போயிருந்தான். இல்லைன்னு வச்சுக்கோ என் நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கும். இப்போவே அப்படிதான் இருக்குது. போடா போடா. ஆமா விஷயம் அக்காக்கு அதுக்கு போகலையா? அக்காளுக்கு தெரியாத இருக்குமா? அத்தோட விட்டாளாவா நேர போய் என் பொண்டாட்டியாண்ட நடந்ததெல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிவிட்டா. பசிக்கிறது. அப்புறம் என்ன அங்கிருந்து ஆடி அசைஞ்சு வீட்டாண்ட வந்தேன். என் நிலைமைய பார்த்துட்டு என் பொண்டாட்டி உள்ள வா மாமான்னு கூப்பிட்டா. நானும் ஏதோ மருந்துக்கு இருந்து தான் போட போறாளுன்னுட்டு உள்ள போனேன். அங்க பார்த்தா வடக்கி காய்ச்சி வச்சிருந்த எண்ணெய் எடுத்து இவளும் அதே இடத்துல ஊத்திட்டாப்பா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? வெந்து போச்சுப்பா, வெந்து போச்சு. செங்கச்சோலையில போட்ட கல்லு மாதிரி கரு 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 கருன்னு வெந்து போச்சு. ஆபாபாபாபாபா. ஐயோ. என்ன தல வேலை கிளம்பியாச்சா? ம் 5000 ரூபா இருக்குது. நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் சொன்ன வேலையை பண்ணு. ஓகே தல. மீனா இங்க என்ன சார் பண்றீங்க? யார் அந்த பொண்ணு? என் அத்தை பொண்ணு சார். உஷார் பண்ணிட்டியா? இல்ல சார், நான் கட்டிக்க போற பொண்ணு. என்ன லவ்வா? ஏய் இங்க வாமா. சார் வேணாம் சார், அத்தை பொண்ணு தான் சார். என்ன என்ன பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுதா? இல்ல சார். என்னவோ கெஞ்சுரா சார். நீ யாருமா? மொர பொண்ணு சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். இவன் உனக்கு என்னமா வேணும்? என் மாமா பையன் சார், கட்டிக்க போறவன். இங்க பாரு, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். இல்லேன்னு வையே மவனே, காலம் கெட்டு கிடக்கு, கண்ட இடத்துல சுத்தாதீங்க. கிளம்புங்க. போ போ. திருட்டு போயிலுக்கு இப்படி ஒரு பொண்ணு. நாடா என்னாச்சு? என்ன? ஒன்றும் இல்லை தலை, பைக்கில் போயிருந்தேன். மதிக்க கூட மாட்டேன்றா. அதான் என்ன பண்ணான்ற? என்னடா? கார் இருந்தால் நல்லாயிருக்கும். கார் ஏற்பாடு பண்ணுறேன். நான் கார் பொத்துன்னு மேலே இருந்து விடுமா? துட்டு வேணா? அது பண்ணுறேன். சரி, ஒய்ஃபை பாஸ்வேர்டு சொல்லுங்க. சரக்கு வாங்கி அடிக்கணும். வாங்க. ஓகே சார். ஓகேவா? இங்க வாமா. ஒய்ஃபை பாஸ்வேர்ட் சொல்லுமா. சரக்கு வாங்கி அடிக்கணும். என்னமா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? ஒய்ஃபை பாஸ்வேர்ட் சொல்லுங்க. சரக்கு வாங்கி அடிக்கணும்.
இங்க வாமா. இதோட 2 பேர் குடிச்சாச்சு. இப்பயாவது சொல்லு, ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்ன? அதான் சொன்னேன்ல, சரக்கு வாங்கி அடிக்கணும். மேனேஜர் சார், ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்ன சார்? நீங்களாவது சொல்லுங்க சார். என்னடா சரக்கு வாங்கி அதான் யோ, கையில கொண்டு வந்த காசுலாம் காலி ஆயிடுச்சியா? ஓண்ட கேட்டா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆளை கூட்டு வந்தா வை, பிடிக்கிறியா? கடையை உண்டு இல்லாம பண்ணிடுவானுங்க. என்ன கலாய்க்கிறியா? நான் யாரு தெரியும்ல? யாரா இருந்தா எனக்கு என்னடா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கடா. ஒரு குட்டி கதை சொல்றேன், கேக்குறியா? ஒரு சின்ன வயக்காடு. அந்த வயக்காட்டுல ஒரு அம்மா, ஒரு அம்மா கருப்பா, அப்படியே பார்த்தா பயமா இருக்கிற மாதிரி அப்படியே நடந்து வாக்கிங் போறாங்க. போத வழியில ஒரு கல்லு அந்த அம்மா காலில் பட்டு கல்லு கிடுகிடுன்னு உண்டு போகுது. அந்த அம்மா என்ன நினைக்குது, அச்சோச்சோ நம்ம காலில் கல்லு பட்டுச்சே, அது எங்க போகுது 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 போகுது. போய் பார்த்தா அங்க ஒரு குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு. எப்படி சிரிக்குது? அப்ப நம்ம வயிற்றுல இருக்க குழந்தை வலிக்கு அங்க விழுந்திருக்கு. அப்படி பிறந்தவன் தாண்டா நாங்க. எங்க பிறப்ப ரொம்ப ரணகலத்தாண்டா பிறந்தோம். நாங்க உருந்து 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 சிரிச்சுத்தாண்டா பிறந்தோம். அதனாலதான் கிளப்பு செம்லிப்பால் கிளப்புன்னு வச்சேன்டா. எங்கிட்ட வந்து கேட்குறியா நீ யாருன்னு? ஒத்த பீர வைப்பியான், காலையில இருந்து வாயில சப்புவியான், ஈவினிங் வரைக்கும் அதே வச்சிருப்பியான், ஓட்ட செல்ல வச்சு நோண்டிட்டு இருப்பியான். அப்புறம் என்ன கேட்ப, ஒய்ஃபை இருக்கா, மஞ்ச பை இருக்கா, வெள்ளை பை இருக்கா? ஏய் முட்டா பையில, ஒய்ஃபை பாஸ்வேர்டை மாத்தினதே நான் தான். யாத்தடா அவன் சீனா காட்டுற? இதோட விட்டு போயிரு, இங்கேருந்து ஓடி போயிரு. எங்கேயாவது திரும்பி நின்னேன்னு வச்சுக்கோ, அவங்க தான் என் கண் கண்ட தெய்வம். ஐயோ, போடா, போத இறங்க போகுது, போ. போதையில் குறுக்க இருக்க போர்டை கவனிக்காம இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஏய் எடுறா. டேய், நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன், நீ பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்க. அதான் நீ ஒன்று வச்சிருக்கீல. போடா குடுறா. ஆமா, உனக்கு இது இவ்வளோ காசுலாம்? கார்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? எல்லா செலவையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்குறா பாரு. வேலைக்கு போலனாலும் கேட்குறா, போனாலும் கேட்குறா. ஒன்றும் இல்லை, நம்ம சரவணன் இருக்கார்ல. எந்த சரவணண்ணே? நம்ம டிரைவர் சரவணண்ணே. ஆமா, அவர்கிட்ட தான் இப்போ நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசம் சம்பளமும் கொடுத்து எப்பயாச்சும் கார் கட்டா காரையும் கொடுத்துருவாரு. ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? எப்படியோ உருப்பிட்டா சரி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வா போலாம். வீடு வரை உறவு அதுக்கு காலி. நான் உள்ள உள்ள காசு இல்லை. அழகா இருக்கு. ஒருவேளை போதில் எனக்கு அப்படி தெரியுதா?
சே அந்த பொண்ணை பாரு. ஆகும் அந்த இடுப்பை பாரு. இருக்கு இடுப்பு பாத்தியா? பார்த்துட்டேன். அந்த இடுப்புல 2 மடிப்பு இருக்கு, அதை பார்த்தியா? அதுதான் விஷயம். அந்த மாதிரி இடுப்புல 2 மடிப்பு இருந்தா அந்த மாதிரி பொண்ணுங்களா? ஆமா சத்தியமா அந்த மாதிரி பொண்ணுங்களே தான். சண்முகம், என் தங்கச்சி எப்படி தாட்டா இருக்கு? உன் தங்கச்சியா? உன் தங்கச்சிக்கு அப்படி இருக்கா? ஆமா புள்ள. என்ன பண்றது சண்முகம், எல்லாம் கர்மா. வேற வழியே இல்லை, அனுபவிச்சுதான் ஆகணும். இவன் பொண்டாட்டி என் தங்கச்சி தாடா. போடா. உதய தெளிய வச்சுட்டாங்க. போத்திக்கிட்டு போகலாம் இடுப்புன்னு எங்ககிட்டயே சொல்றீங்க. போயிட்டு இருக்கா கருமா குருமா. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன டெய்லி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னதானே உன் ப்ராப்ளம்? இல்லைங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன லவ்வா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐ கால் தி போலீஸ். உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டோன்னு அவங்கள வருத்தப்பட வச்சிடாத. பி கேர்ஃபுல், ஓகே? எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க. சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. காதில் விழவில்லை உன்னுடைய வார்த்தை போல எதுமில்லை. யாருடைய பேரும் கேட்க மனமில்லை, உன்னுடைய பேரை போல சுகமில்லை. பொல்லாத ஆனந்தம் என்னுள்ளே ஏனென்று
சலனமா உறவே உறவே நீ சுகமா சுகமா ஒரு வார்த்தை நீ சொல்ல கேட்டு படிக்கின்ற பாட்டு உனை வந்து சேர மகிழ்ந்து பதில் சொல்ல நீயும் விரைந்து. இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு சொல்லிட்டேன், கையில் காசு வேற இல்லை. இருந்தாலும் ஜாம் ஜாமுன்னு உன் பிறந்த நாளை கொண்டாடுறோம். இரு. ஏப்பா நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கியப்பா. ஏதாவது ஆர்டர் பண்ணுப்பா. யோ இரியா வேற. கோட் எடுத்துட்டு வா. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? பறக்கிறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? நக்கல். பறக்கிறதோட ஈரல் இருக்கா? இருக்கு. போய் எடுத்துட்டு வா போ. எந்த ஆட்டுக்காக வெயிட் பண்றானோ? மாசம் மாசம். என்ன மச்சான் பிஸியா? பைக்ல போயிட்டு சொல்லு. அசோக் தம்பிக்கு பிறந்த நாள், சரக்கு வாங்கி தரேன்னு சொன்னாப்புல, அதான் உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். நீ வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. ஃபோனை வச்சிடட்டுமா? நீ போன வைக்கு 10 நிமிஷம் அங்க இருப்பேன் நானே. ஆர்டர் பண்ணு. சரிங்க. சிங்கம் சிக்கிருச்சு. இன்னைக்கு என்னமோ பிளான் பண்ணிட்டானுங்க, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். அதான் வச்சிட்டல, போய. போடும் போடும். அங்கே பாரு. சேஸ் சாப்பிட. சாப்பிட்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்ற பார்த்துக்கலாம்ல. சாப்பிட்ற நம்ம தான் அரை மெண்டல்னு பார்த்தா முழு மெண்டலாக இருப்பான் போல. யார் பத்த புள்ளியோ என்ன சிலை ஆயிட்டான். சரி மச்சான். டேய் வைடா போன்லயே நேரா. ஏய் மச்சான் சிங்கம் வந்துருச்சு. நான் கூப்பிடுறேன். ஹாய் பிரதர், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய் மச்சான் சிங்கம் வந்துருச்சு. மச்சான் ஆர்டர் பண்ணு மச்சான். அப்படியா? ஆரம்பண்ணே. ஏய் ஏய் எங்க போடுற? சுச்சா இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஏய் அப்புறமா வந்து நீ வாங்கி. வாயா. அத வரம்பா. சொல்லுப்பா. தம்பிக்கு பிறந்த நாள், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வந்தவன் பில்லை கட்டுவான், அவன்கிட்ட வாங்கிக்க போயா. இவங்கிட்ட மாட்டின ஆடு இதானா? பண்ணுறது அயோக்கியத்தனம், இதில் சென்டிமெண்ட் வேற வந்து சேர்றானுங்க பாரு. ஏய் 2448 ரூபா. ஒரு நிமிஷம் மச்சான் வருவான். வர மாட்டான். ஒரு நிமிஷம். ஹலோ. ஏய் மச்சான், டேய் வாடா. இந்த தம்பிக்கு பிறந்தநாள் கொண்டாடினால 5000 ரூபா எடுத்துட்டு வந்தேன். வா இன்னொரு குவார்டர் போடலாம். நிறுத்திரி. நெய்யிலேருந்து வெண்ணெய் எடுத்து, வெண்ணெயிலேருந்து தயிர் எடுத்து, தயிர்லேருந்து மோர் எடுத்து, மோர்லேருந்து பால் எடுத்து ரிவர்ஸில் வாழ்றேன். எங்க கிட்டே வா. ஒழுங்கா பிள்ளை கட்டிட்டு வெளில வாடா. அது அண்ணா ரூபா அண்ணே ஒரு காடை. தம்பி ஒரு காடை சூப்பர்.
சொல்லுங்க மச்சான். அண்ணே ஒரு சிக்கன் ஃப்ரை. தம்பி ஒரு சிக்கன் கேட்குறான். சொல்லுங்க மச்சான். அண்ணே அண்ணே என்னடா ஒரு ஆஃபு ஆஃபுண்ணே. மச்சான் மச்சான் தம்பி ஒரு ஆஃபா மச்சான். அட சொல்லுங்க மச்சான், உங்களுக்கு இல்லாததா? கை நீட்டி காசு வாங்க தருதுல, வட்டியும் தரதில்ல, திருப்பி தரணும் அறிவில்ல. விக்கி, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. தலை பொண்ணை உஷார் பண்ண சொல்லி கடன் வாங்கி கொடுத்த, ஆனால் அவங்க அத்தை பொண்ணை கூட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றுறான் தலை. நம்மளை ஏமாற்றிட்டான், சும்மா விடக்கூடாது, அவனை போட்டுருணும் தலை. எங்க அம்மா ருக்மணி. நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க, டேஸ்டா சமைப்பாங்க, கலர் கலரா டிராயிங் பண்ணுவாங்க. எனக்கு டிராயிங் சொல்லி கொடுத்ததே அம்மா தான். இந்த வீடு இவ்வளோ அழகா ஜொலிக்குதுன்னா அதுக்கு காரணமும் என் அம்மா தான். என்ன சொல்றது, ஆக்சுவலி என் சொந்தக்காரங்க கிட்டலாம் நான் அவ்வளோவா பேசுறதே இல்லை. ஏன்னா எல்லாரும் எங்கள் வசதியை பார்த்து தான் பழகுறாங்க. அப்பாவும் பிஸ்னஸில் ரொம்ப பிஸி. ஆக்சுவலி நான் உன்னை வார்னிங் பண்ணிட்டு போகலான் தான் வந்தேன். ஆனால் உனக்கும் அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னப்போ ஏன்னு தெரியல, உன்னை என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ் விக்கி, என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ்.
ஹாய். ஹே என்ன சொல்லாம திடீர்னு? ஏன் சொல்லிட்டு தான் வரணுமா? பார்க்கணும்னு தோணுச்சு வந்துட்டேன். டேய் என்னடா இது? ஓவியா போட்டோ, நயன்தாரா போட்டோன்னு என்ன தவிர மற்ற எல்லா சிரிக்கையும் நினச்சிட்டு தான் இருக்க போல. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சுடா. எப்போ ஃபோன் பண்ணாலும் வெளியே இருக்கேன்னு சொல்லும்போது. ஐயோ டேய் என்னடா இது? ஒரே சிகரெட்டா கிடக்கு. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்க. ஐயோ ஹலோ. ஏய் வெகு எங்கடா இருக்கிற? வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் தலை? சரி இதை பாரு, நான் சொல்கிறதுக்கு ஒன்று போ. ஓகே தலை. ஆ அர்ஜென்ட்ரா? ஓகே தலை, போயிடுறேன். ரத்தம் வந்து பி பாசிட்டிவ் தலை. ஓகே தலை, போயிடுறேன். யாரா? என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன். நைன் கேள்வி கேட்காத. நீ என்னமோ பண்ணி தொலை. வந்து என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போ. சொல்லு. ஏய் அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறேன். சரி தலை, உடனே அனுப்புகிறேன். சரவணன், நான் கொஞ்சம் வெளியே போகணும். கார் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்களா? ஆ சரவணன், வண்டி எடுங்க. மீனா, மீனா. யாரு? வாங்கண்ணா. விக்கி உன்னை கூட்டின்னு வர சொன்னா.
பிடிக்குமா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? பாவம் பண்ணியா? நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா தான் போவேன். நாசமா போயிட்ட. உன்னாண்ட இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். இந்த மணிப்புறா மாடப்புறா கதைலாம் கேட்டுக்கிறியா? அது பயங்கரமாக லவ் பண்ணுமா? நான் புறா கதை மொக்கையா? பரவாயில்ல கேளு. இந்த ஆண் புறா இருக்குதுல்ல, பெண் புறாவுக்கு போ இல்லை போ போ, அது எடுக்கிறதுக்கு பெரிய பொம்மா. ரொம்ப நேரம் ஆயும் ஆண் புறா வரலன்னு அந்த பெண் புறா பயந்து உன மாதிரி மெர்சல் ஆகிடுமா. ஐயோ ஆண் புறா வரலையே, அதுக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து அப்படியே சாப்பிட அப்படியே செத்து போயிடுமா. நீங்கள் 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் இல்லை? புறா காலி மட்டேஜ் அப்போ நியாயமா நீ இன்னும் பண்ணும்? முதலாளிமா பயமா இருக்குதா? பயப்படாதீங்க. போன் அடிக்குது. அப்பா பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் ஃபோன் வச்சுக்கினே இருக்கிறாரு. இன்னும் சொல்ல வந்த சரவணன்? எதுக்கு? ஏன் ஒன்று அப்படி கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணன்னு கேட்குறியா? கடன் வாங்கிக்கிறியா நீ? பணம் கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அத சொல்லு. எனக்கு தெரியுமே. பணம் கொடுலன்னு கடைக்காரன் கைத்த பிடிச்சிருக்கிறானா? பணம் கொடுலன்னு கெட்ட வார்த்தையில் அசிங்க அசிங்கமா திட்டி கை ஊத்திருக்கானா? என்ன ஊத்திருக்கிறான்னு உங்களுக்குன்னா ஐயோ பழகார வர்க்கம் அப்படியே யோசிக்கல ஜாலியாக கால் மேலே காலை போட்டுன்னு மேக்கப்பை போட்டுன்னு ஃபோனை நொன்னே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் கட்சி வரைக்கும் உங்கள் காலை நக்கினே இருங்கல்ல. சார் பணம் சார், கஸ்டமர் கொஞ்சம் கொடுங்கன்னு உங்கள் அப்பா நான் கேட்டா ஐயோ அதெல்லாம் கொடுக்க முடியாதான். ஆனால் ஒன்று மட்டும் செலவுக்கு 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா சாவச்சு போட்டு இப்போ தெரிதா என்னத்துக்கு உன்னை கொண்டு நீங்கள் கட்டி வச்சுக்கிறேன்னு. நான் பட்ட கஷ்டத்தை அப்பனும் பண்ணும். நான் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேன். அதே மாதிரி உன் அப்பா உன்னை நினச்சி ஒவ்வொரு நாள் சாகணும். சரவணன் என்னை விட்டுடு சரவணன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். பணம் 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 எவனுக்கு பணம் பணம் கேட்கும் போது கொடுக்கல. அந்த பந்துல நாயா பேய அழிஞ்சேன். நான் 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 கண்ணை உன்னை வாங்கி கஷ்டப்பட்டு நாய் மாதிரி பணத்தை சேர்த்து தான் புறம்புக்கிட்ட குத்து. இவனுக்கு செலவு பண்ணி உன்னை லவ் பண்ண சொன்னா பெரிய பருப்பாட்டம் அந்த பீஸை லவ் பண்ணுகிறான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க. நீ ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு பக்கம் கூத்து வச்சுன்னு இருப்ப, உன் அப்பா ஒரு பக்கம் கூத்து வச்சுன்னு இருப்பான். நான் மட்டும் குச்சை வாங்கி வச்சு சாப்பிங்கன்னே இருக்கணும். உங்களாம் ஃபோனு ஹலோ அப்பா. யாஷோ அப்பா. யாஷோ யாஷோ என்னாச்சு யாஷோ? யாஷோ என்னமாச்சு? யாஷோ யாஷோ
ஏன் சரவணன் உங்களுக்கு இவ்வளவு வைலன்ஸ்? என்ன காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுதா? யூ ஹேவ் இன்வால்வ்ட் இன் 3 மர்டர் கேசஸ். இந்த விசாரணை முடிஞ்சதும் உங்களை கோர்ட்டில் ஒப்படைச்சிருவோம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. அந்த 3 கொலை பண்ணப்ப முழு குடி போதையில் இருந்திருக்கீங்க அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ என்ன பண்ணலாம் சரவணன்? 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் மதுப்பித்து நோய், அதாவது டிப்சோமேனியா அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்கள் அந்த 3 கொலையும் பண்ணதுக்கு அந்த டிப்சோமேனியா தான் காரணம். தினம் வீட்டில் மனைவி டார்ச்சர். ஓனர் பணம் கேட்டால் கொடுக்கல. பணம் படைச்சவன் சந்தோஷமாக செலவு பண்ணுறான். நம்மளால் பணம் இல்லாமல் சுதந்திரமாக கூட வாழ முடியல. ஸோ என்ன பண்ணலாம்? வழிபறி, ஏடிஎம் கொள்ளை, பெண்களை வசியம் பண்ணி சம்பாதிக்கிறது, இதில் எதுவுமே நடக்காதனால கடைசியாக கொலை முயற்சி. இப்போ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு. உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் பியாட்னட் சாட்டி மில்லியனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு சம்பந்தமான பகுதி ஆல்கஹால்னால நஞ்சாவது தான் காரணம். மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த செல்கள் இல்லாமே போயிடுது. மைக்ரோ நெக்ராஸ் அறைக்கு வெளியேருந்து வரக்கூடிய நல்ல தகவல்லாம் நமக்கு நிறுத்தப்படுது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நினைக்கிற கெட்ட சிந்தனைகள்லாம் மது போதையினால் செயலாக்கப்படுது. டாக்டர் தரப்பில் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு. இப்போ பண்ண இந்த 3 கொலைக்கும் உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான்லாம் போயிட்டு வரக்கூடாது சார். டூவில் போட்டுருங்க. டூவில் போட்டுருங்க. Are you sure? அங்கே பாருங்க சரவணன். ஏடிஎம் சம்பவத்துக்கு அப்புறமா எங்கள் ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் உங்கள் நண்பர்களோட உட்காந்து பேசுனது எல்லாமே மது போதையில் தான். அது மட்டும் இல்லை, மது கஞ்சா எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனைகளையும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம். உங்கள் மூளையில் ஏற்பட்ட ஹை ப்ரெஷர் காரணமாக நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தது தான் உங்களோட நல்ல நேரம். ஒருவேளை நீங்கள் மயக்கப்பட்டு கீழே விழுகலைன்னா இந்த 3 கொலையும் நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கொடுத்த தகவலின்படி தான் உங்களை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். நீங்கள் செய்ய நினச்ச காரியம், உங்கள் மனசில் பாதிக்கப்பட்ட விஷயம், இதை எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் ஒன்று விடாமல் சொல்லிட்டீங்க. அந்த 3 கொலையும் பண்ணிட்டதா முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் எந்த ஒரு கொலையும் பண்ணலை. ஒகேஷ்னல் ரிஹாபிலிட்டேஷன் நியூராலஜி, அதாவது மூளையில் ஏற்படுற உளவியல் மாற்றம்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் செய்யாத காரியத்தை செஞ்சதா உறுதிப்படுத்தின உளவியல் நோய். உங்களை குணப்படுத்துறது தான் எங்களோட ஒரே நோக்கம். குற்றவாளி ஆகிறதுக்கு இல்லை. 3 months
உங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறோம். அந்த 3 மாசமும் நீங்க எங்களோட மெடிக்கல் செக்கப் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் பர்சன் ஆயிடுவீங்க.